குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/1/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று மாலை 6:31 வரை அமாவாசை. அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் மாலை 6:52 வரை பூராடம், பின்பு உத்ராடம். நாம யோகம் இன்றிரவு 7:03 வரை வியாகதம், பின்பு அர்ஷனம். கரணம் மாலை 6:31 வரை நாகவ கரணம், பின்பு கிம்ஸ்துக்கணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் அமாவாசை. அமாவாசையும் அது கூட சேர்ந்து அனுமன் ஜெயந்தி. இன்னைக்கு அனுமனுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது? அவர் பிறந்த நட்சத்திரம் எது என்றால் மூலம் நட்சத்திரம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்றுதான் ஆஞ்சநேயர் பிறந்தார். சரி, அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் யாரை வணங்கலாம்? முன்னோர்களை வணங்க வேண்டும். முதல்ல யாரை வணங்கணும்னா முன்னோர்களை வணங்கணும். திதி கொடுக்கிறவங்க திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். எதுவும் செய்ய முடியாதுங்க, வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பிடி காக்காக்கு சாதம் வைக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம். அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. திருமணம் ஆகாதவர்கள் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளை போய் வணங்குங்க. இரவு அங்க தங்கி இருந்து காலையில் எழுந்து சாமியை பார்த்துட்டு, புதன்கிழமை இரவே போய் தங்கிடணும். தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு கட்டி வெல்லம் வாங்கி அந்த குளத்துல கரைச்சிட்டு வாங்க. இது திருமணம் ஆகாதவர்கள் தான் செய்யணும்ன்றது கிடையாது. நிறைய கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, தீராத நோய் எது இருந்தாலும் இந்த வெள்ளத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அந்த குளத்துல கரைச்சோம்னா அதே போல ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருப்பவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வெல்லம் வாங்கி கொடுங்க. வெல்லம் போகும்போதெல்லாம் வாங்கக்கூடாது, முன்னாலே வாங்கி வீட்டில் வச்சுட்டு வீட்டில இருந்து கொண்டு போகணும். அந்த குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க. 9 தீபம் ஏற்றுங்க. தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும், நிச்சயமா வரும். ஆண் தெய்வமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அமாவாசையில தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். பெண் தெய்வம் உள்ளவங்க போகக்கூடாது. வீட்லயே நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடல்ல தீய சக்தி, தீராத நோய், செய்வினை பாதிப்பு, கண் திருஷ்டி பாதிப்பு. இதுல செய்வினைய கூட நம்ம ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து, ஆனா கண் திருஷ்டி மட்டும் அதிக அளவுல இருந்தால் செய்வினையை விட பிரச்சனைகள் அதிகமா வரும். அதனால இன்றைய தினம் இது மிகுந்த சக்தி வாய்ந்த அமாவாசை. எல்லாரும் சோமவார அமாவாசை தான் சக்தி வாய்ந்த, ஆனா வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அதீதமான சக்தி வாய்ந்தது. இந்த நாள்ல நான் அமாவாசை தோறும் இந்த முட்டை பரிகாரம் செஞ்சு கொடுப்பேன். நாட்டுக்கோழி முட்டையில
ஒரு பரிகாரம் செய்வேன். அது எப்படியாப்பட்ட தீய சக்தியா இருந்தாலும், செய்வினை ஏவல் பில்லி சூனியம் செய்வின கோளாறு இருந்தால் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த ஒரு பரிகாரம் அது. நீங்க போயிட்டு 50,000 1,00,000 20,000 30,000 கொடுத்து செய்யறத விட 2,000த்துல நீங்க முடிச்சுக்கலாம். வரும்போது மட்டும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். அது செஞ்சு கொடுக்கும்போது கரெக்டா செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உங்கள் மீது உள்ள தீய சக்தியோ தேவையில்லாத பிரச்சனையோ உடல் ஆரோக்கியம் இல்லாம அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறதோ இருந்தால் தீரும். கண்டிப்பாக 100க்கு 100. இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்ல மட்டும் கொண்டு போங்க. இன்னைக்கு வேற எதுவும் தேவையே இல்லை. சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம், நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை எப்படி வழிபாடு செய்வது, அவரை வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன நன்மை அப்படின்றத பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சந்திரனும் புதனும் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானோட மாந்தி பகவான் இரவு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்துருவார். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கிர பகவான். இப்ப நம்ம ஆஞ்சநேயரை பத்தி ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். ஆஞ்சநேயரை வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் துக்கங்கள், கஷ்டங்கள், பீடைகள் இதெல்லாம் ஒழியும். அதே போல கிரக தோஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரக தோஷத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா சனி கிரக தோஷம்தான். யாருக்கெல்லாம் 7 நாட்டு சனியோ, சனி மகா திசையோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ நடக்கின்றதோ, ஜென்ம சனி, பாத சனி இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அவர்களெல்லாம் இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது இந்த சனி கிரக தோஷத்திலிருந்து விடுபடலாம். அதுவும் இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள், ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்லும் போது அவரை வணங்கும் போது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல இந்த நிறைய பேருக்கு தொழில்ல வியாபாரத்துல முடக்க நிலை இருக்கும். அந்த முடக்க நிலை அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா சனி பகவான் பிடிக்காத ஒருவர் ரொம்ப நேரம், ஆனா விநாயகரை தான் சுத்தமா பிடிக்கல. ஆஞ்சநேயரை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வினாடி பிடிச்சதுக்கே சனி பகவானால தாழ முடியாம அவர் விலகிட்டாரு. அதை நான் சுருக்கமா சொல்றேன். அதனால தொழில் வியாபார முடக்கம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல லாபம் கிடைக்கணும் நினைத்தால் ஆஞ்சநேயரை இன்னைக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு பிடித்தது வெற்றிலை மாலை தான் பிடிக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வெற்றிலை நம்ம வெத்தலைன்னு சொல்றோம், ஆனா அதுக்கு கரெக்டான பேர் என்னன்னா வெற்றிலை. வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை, அதுலயே பாருங்க வெற்றின்னு வருதுங்களா. அப்போ இந்த வெற்றிலையில ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக போட்டால் அனைத்து செயலும் நமக்கு வெற்றியாக முடியும். அதே போல இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால் நமக்கு இத்தனை பலன்களும் கிடைக்கும் போது அப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எந்த முயற்சி, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சியில தடை வந்துகிட்டே இருக்கு, எதுவும் சரியா நடக்கல அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை வியாழக்கிழமை தோறும் இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வெற்றிலையில ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். அந்த மாதிரி மாலையை போடும்போது திருமண பாக்கியம், குழந்தை பேரு, எடுக்கின்ற முயற்சி அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும். அதே போல இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி துளசி மாலை சாற்றினால், இது வெற்றிலைன்றது வெற்றியை கொடுக்கும். ஆனா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இன்றைய தினம் குழந்தையாதானே பிறக்கிறார். இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தினா என்ன, குழந்தையா பிறந்த தினம் இன்னைக்கு. அதனால வெண்ணெய் சாற்றி துளசி மாலை சாற்றினால் குழந்தை பாக்கியமும் பாவங்களிலிருந்து நிவர்த்தி அடையும். அதே மாதிரி அவருக்கு வடை மாலை சாற்றினால், யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கிறதோ, தீராத வழக்கு, இப்போ வழக்கு போட்டுட்டு வருஷ கணக்கா இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு வடை மாலைனா உளுந்துல செய்வாங்க, அந்த வடை மாலையை சாற்றினால்
வெற்றி கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குன்னா வெற்றிலை மாலை சாற்றுங்கள். எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். ராமநாமம் கேட்கும் இடங்களில் அனுமன் அமர்ந்திருப்பார் என்பது ஐதீகம். நான் சொல்லல, அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்க. ராமபிரானின் சேவகன் அனுமன். அவர் அவதரித்த இந்த நாளில் வணங்கினால் தொல்லைகள் தீரும். பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். இது உண்மைதான். அனுமனை விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் துன்பத்தை குறைக்க வழி செய்யும். உண்மையிலே சொல்லப்போனா ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பு மிக்கவர், பலசாலி. நமக்கு எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் யார் ஒருத்தர் சனிக்கிழமையும் வேழக்கிழமையும், அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, செவ்வாய்க்கிழமையில ஆஞ்சநேயரை நீங்க வெற்றிலை மாலை துளசி மாலை அவரவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் மாலையை வாங்கி செலுத்தி வழிபாடு செய்தால் கடன் தீரும் என்பது உண்மை. இது கண்கூடாக நடந்த ஒரு விஷயம் ஒருவர். அதனால இன்றைய தினம் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. ஆஞ்சநேயரை எப்படியெல்லாம் வணங்கினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதை எழுதி வச்சு அதே போல செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் விலகி நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். பிரபலமானவர்களின் ஆலோசனை உங்கள் மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்களுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள். பொறுமை தேவை. அருகில் உள்ளவர்கள், உங்களோட இருப்பவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனத்துல பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் தேவை. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். செலவுகளும் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்க. ஜாமீன் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் தலையிடாதீங்க. யாருன்னா சண்டை போட்டா அங்க போய் நிக்காதீங்க. நான் போய் பஞ்சாயத்து பண்றேன்னு போகாதீங்க. மனதில் இனம் புரியாத குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால இன்றைய நாள் எதை செய்தாலும் யோசிச்சு ஒரு முறை யோசிச்சு செய்யுங்க. நிதானம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொறுமை தேவை. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் இன்னைக்கு நீங்க இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும். தொழில ஒரு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது சேர்க்கும் போது யோசிச்சு, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு, உங்கள் ராசிக்கு இந்த பங்குதாரர் ஒத்து வருவாரா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க சேர்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். உள்ளத்தில் அமைதி ஏற்படும். சிந்தனை திறன் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும். உத்தியோகத்துல உயர்வான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களிடம் பொறுமை நிறைய இருக்கும். அதுவே உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க. திருவாதிரை நட்சத்திரக்கு அமைதி ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தன வரவு சிறப்பாக இருக்கும். சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். உங்கள் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியில திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் சங்கடங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்துவீங்க. வெளியூரில் இருந்து அனுகூலமான தகவல்லாம் கிடைக்கும். வரவுக்கு தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு எல்லாமே இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்றைய தினம் உருவாகும். ஏன்னா கூட இருந்தே குழி பறிப்பாங்க. நல்லது சொல்றேன்னு சொல்லிட்டு அன்பா சொல்றேன்னு தேவையற்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி குடும்பத்துல பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அதனால அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. கவனமா இருங்க. அதாவது சோதனையை கூட சாதனையை ஆக்கக்கூடிய திறன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி நட்பு வட்டாரம் விரிவடையும். உங்களோட இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். ஒரு ஒரு நூதன பொருட்கள், அதாவது ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த பொருள் மீது ஆர்வம் அதிகமா ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். யோசிச்சு அந்த பொருளை வாங்குங்க. குடும்பத்தினின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசு காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சோதனைகளும் கூட சேர்ந்து இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமா இருங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க. அதே மாதிரி தந்தைக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மறைமுக எதிரிகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். செலவுக்கேற்ற வரவுகளும் இருக்கும். சகோதர வழியில் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் ஊக்கத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இழுபறியான காரியங்களை கூட இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படும்.
உங்களுக்கு எதிராக பேசியவர்களெல்லாம், உங்களை பற்றி தேவையற்ற பேச்சுகள் பேசியவர்களெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் ஆலோசனை தேவை. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கி மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்குங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த செயலை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் அமையும். குடும்பத்தில் இருப்பவர்களோட அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய சிந்தனை மேம்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பொறுமையா பேசிக்கொள்வது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் வெள்ளை நிறத்தை கலந்து இன்னைக்கு உபயோகிங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம், இன்னைக்கு நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான் ஓடிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், யோசிச்சு செய்யணும். அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்கனியாவது ஒரு கல்கண்டாவது எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடங்கல்கள்லாம் விலகும். செலவுகள் ஏற்படும். பேச்சில் சற்று நிதானம் தேவை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திடீர் பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தக்க நேரத்தில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு தடங்கல்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வெரி சாரி. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கணும். இன்னைக்கு நிதானம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கவனமா இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருந்தாலும் வரவுகள் இருந்தாலும் செலவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. இன்னைக்கு நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சேமிப்பு, அதாவது வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் சேமிக்கணும் என்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு மேம்படும். சொத்து விற்பனையால் லாபங்கள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். உங்கள் மீதான வதந்திகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும், வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வதந்திகள் எல்லாம் இன்னைக்கு மறையும். உங்கள் மீதான தேவையற்ற வதந்திகள் எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்பு ஏற்படும். பாதியில் நின்ற வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம்.
பண வரவு திருப்தியாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். பணியார்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மன திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதுலையாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா முடிவு எடுக்கணும், யோசிச்சு எடுக்கணும். இந்த விஷயத்துக்கு நம்ம இந்த முடிவு எடுக்கிறோம், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு கவனமாக முடிவு எடுப்பதில் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.